சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த டிசம்பர் மாசத்துல துலா ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் துளாராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய தேதிகளா இருக்கும், எந்தெந்த தேதிகள் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கிறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாத்தையும் முறியடிச்சு சிறப்பான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவான் உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில உட்கார்ந்திருப்பார். அதுலயும் முக்கியமா வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவானோட இணைஞ்சி சூரிய பகவான் உங்களோட 2வது வீட்டுல இருப்பாரு அப்படிங்கறதால இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவே அதிக அளவுல நீங்க கோபப்படுவீங்க. உங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம நீங்களே தவிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். இன்னும் முக்கியமா உங்க கோபத்தாலேயே ஒரு சில இழப்புகளை நீங்க சந்திக்கிறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட நீங்க கோபப்படுறது மூலமா சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பகையாளியா மாறுவாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க கோபப்படுறது மூலமா குடும்பத்துக்குள்ள ஒரு சில மனக்கசப்புகள் உருவாகும், மன வருத்தங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நண்பர்கள் கிட்ட கோபப்படுறது மூலமா நட்புல விரிசல் உண்டாகும். பல வருஷத்து நட்பை நீங்க இழக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவே உத்தியோகத்துல இருக்கிறவங்க கோபப்படும் போது வேலை இழப்புகளையோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகளையோ சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க கோபத்தாலேயே உங்க தொழில பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கும் வருமான இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய கோபம் நிறைய இழப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய எந்த வகையிலையும் உங்களுக்கு லாபங்களையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களையோ ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் சூரிய பகவான் 2வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க கோபப்படுற மாதிரியே தான் நடந்துக்குவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்க கோபத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறத கெடுக்கிற மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. முக்கியமா உங்களோட சொந்த பந்தங்கள் உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த டிசம்பர் மாசத்துல தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அது மூலமா உங்களுக்கு அதிக அளவிலான மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். போயாயோ, ஒரு பக்கம் நீங்க கோபமே படக்கூடாது அப்படின்னு சொல்ற, இன்னொரு பக்கம் சொந்தக்காரன் உங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ற, அப்புறம் எப்படியோ எங்களால கோபப்படாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளாராசிக்காரங்களோட தனி சிறப்பே முடியாத விஷயங்களை முடிச்சு காட்டுறதுதான். அப்படி பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா உங்களால கோபத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். அப்படி கோபத்தை மட்டும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியில நீச்சம் பெற்ற நிலையில பலம் இழந்து இருப்பாரு அப்படிங்கறதால உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கோபத்தை மட்டும் இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகளோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இருக்காது. ஒருவேளை நீங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம குடும்பத்துல இருக்கிறவங்க மேல அடிக்கடி கோபப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது துளாராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால மாதத்தோட முதல் 15 நாட்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் சிறப்பாவே இருக்கும். தொழிலும் நல்ல முறையில நடக்கிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். தொழில் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னாலும் அந்த நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் ரொம்ப சுலபமா சமாளிச்சு நல்ல விதமான லாபத்தை நீங்க அடையக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட லாபாதிபதியான சூரிய பகவான் உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதுவும் இல்ல உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் திடீர் அவசர தேவைகளை சந்திக்கிறதுக்கும் கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு அதிக அளவுல நெருக்கடிகளை கொடுக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால துளாராசி அன்பர்கள் மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத தண்ட செலவுகள், விரைய செலவுகள் எல்லாத்தையும் முழுமையா குறைச்சுக்கோங்க. பொழுதுபோக்குக்காக பணத்தை செலவு பண்றது, நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துக்கோங்க. முக்கியமா எதிர்பாராத அவசர தேவைகள் மாதத்தோட பிற்பகுதியில இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மாதத்தோட தொடக்கத்துல பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கும் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால மாதத்தோட பிற்பகுதியில துளாராசி அன்பர்கள் உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருங்க. குடிக்கிற தண்ணியை கூட ஒரு தடவைக்கு 4 தடவை சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா அதுலயும் முக்கியமா இரவு நேரத்துல வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. அதே போல குரு பகவான் இந்த டிசம்பர் மாசத்திலையும் உங்களோட அஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலேயே இருப்பாரு அப்படிங்கறதால இந்த டிசம்பர் மாசத்திலையும் திருமண தடைகள், சுபகாரிய தடைகள், அப்படி இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடைகள், இந்த மாதிரியான ஒரு சில தடைகள் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியோ அல்லது ஆசைப்பட்ட மாதிரியோ சுபகாரிய நிகழ்ச்சிகளை உங்களால நடத்தி முடிக்கவே முடியாது. முக்கியமா உங்களோட திருமணம் சம்பந்தமா நீங்க ஏதாவது முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல பெரிய அளவிலான இழுபறிகள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்துல கட்டாயமா இருக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கும் ஏமாற்றங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு மேலும் மேலும் நெருக்கடிகளை கொடுத்து நிறைய ஏமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்காம பொறுமையாவும் நிதானமாவும் இந்த மாதத்தை கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.